ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்பு சுற்றளவு எடுக்காம, ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்காம ஈஸியா எப்படி ப்ளவுஸ் கட்டிங் போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் யாராவது அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அளவு வந்து மாறிடக்கூடாது அப்படிங்கிற அந்த தாட்லேயே நம்ம வந்து இருப்போம் இல்லைங்களா? இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குமா, இல்லை இது கரெக்டாக இருக்குமா, இப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நாமளும் பலவிதமாக வந்து அளவெடுப்போம். ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மார்பு சுற்றளவு மார்க் பண்ணி கட்டிங் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எந்த மிஸ்டேக்கும் வராது. இந்த மெத்தடு கட்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. சரி, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது எப்படி மார்க் பண்ணி கட்டிங் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபோல்டிங் கீழே மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேக் நெக்கோட ஓப்பன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சைடு லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சைடு லென்த் மார்க் பண்ணுறப்ப மட்டும் ஆம்கோல் ஜாயிண்ட் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, பேக் சைடு இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் கணக்குக்கு எடுத்து அதுபடி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரெடி மெஷர்மெண்ட். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் வந்து நான் ஸ்டிச்சிங் லைனும் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கோட ஓப்பனுக்கு மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதை அப்படியே அடித்து திருப்பிடுவேன். அதனால் இன்கேஸ் வந்து நாம் கழுத்து பீஸ் வச்சு தான் தைக்கிறோம் அப்படின்னா, ஒரு 1/4 இன்ச் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஹூக் மாட்டுவோம் இல்லைங்களா, வீப்பட்டி சைடு, அங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுங்க. வீப்பட்டியில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் தெரியுங்களா, அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஹூக் வந்து எங்கே மாட்டுவோமோ அந்த வி சேஃப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். நல்லா ஸ்டிஃபாக இழுத்து மெஷர்மெண்ட் எடுங்க. ஹூக் பட்டியோட எண்டு வரைக்கும் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது வேஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு 29 இன்ச் வந்திருக்கு. அந்த 29 இன்ச் வந்து அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 7.25 இன்ச் வந்து டோட்டலாக வரும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? பேக் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம டாட் பிடிப்போம். அதுக்காக ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 8.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸும் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ரவுண்ட் 8.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது கூட ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலாக 9.25 இன்ச் வரும் இல்லைங்களா, அந்த 9.25 இன்ச் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா? அதை வந்து அப்படியே நம்ம டைரெக்டாக 9.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்டு கூட எங்களுக்கு 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வேஸ்ட் ரவுண்டு ரெடி மெஷர்மெண்ட் 7.25 இன்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த 7.25 இன்ச்சு கூட வந்து நீங்கள் ஒரு 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி செஸ்ட் ரவுண்டுக்கு வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எப்பவும் செஸ்ட் ரவுண்டுக்கும் வேஸ்ட் ரவுண்டுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 1 இன்ச் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வேஸ்ட் ரவுண்டை வந்து 4ஆக டிவைட் பண்ணுறோம். 4ஆக டிவைட் பண்ணி என்ன மெஷர்மெண்ட் வருதோ அது கூட ஒரு 1 இன்ச் வந்து பேக் டாட்டுக்காக மார்க் பண்ணுறோம். மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்னொரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணி அதை வந்து அப்படியே செஸ்ட் ரவுண்டுக்கு மார்க் பண்ணிட வேண்டியது தான். சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆம்கோல் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் வந்து இருக்குது. அந்த 5.5 இன்ச்சை வந்து பார்த்துட்டிங்கன்னா, அப்படியே நான் ஷோல்டருக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ டோட்டலாக வந்து நமக்கு ஆம்கோல் உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச் இருக்குது. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி அப்படியே நான் வந்து 5.5 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்க லைன் நேரும் வந்து ஒரு 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாம். நாம் வந்து ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ச் டேப் வச்சு கொண்டு வாங்க. ஜாயிண்ட் வரைக்கும் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 7.25 இன்ச்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் வந்துட்டு 7.25 இன்ச்சஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா விடக்கூடாது. ரெடி மெஷர்மெண்ட்டை அப்படியே எடுங்க. இங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7.25 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து 7.25 இன்ச்சஸ் வந்துட்டு ஆம்கோல் ரவுண்டு எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க.
சரிங்களா? 1 1/4 இன்ச், 1 1/2 இன்ச் இப்படியெல்லாம் வந்து நான் கணக்கு வைக்கல. அப்படியே ரேண்டமா வந்து நான் ரவுண்ட் ஷேப் குடுத்துருக்கேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுவாங்க அப்படின்னா, நாம மேல ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா? அங்கிருந்து மெஷர்மென்ட் எடுப்பா. சரிங்களா? அங்கிருந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கிட்ட வந்து 7 1/4 இன்ச்சஸ் வரணும். இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு 7 1/4 இன்ச்சஸ் வரல. 8 1/4 இன்ச்சுக்கு பக்கமா வருது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 5 1/2 இன்ச் ஷோல்டர் இருந்துச்சு இல்லைங்களா? அத வந்து 6 இன்ச்சா மாத்திட்டு, அதே மாரி நான் வந்து லைன் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸ்டிச்சிங் லைன். அங்கருந்து மெஷர்மென்ட் எடுங்க. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு கொண்டு வாங்க. எனக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, கரெக்ட்டா செஸ்ட் ரவுண்டு கிட்ட 7 1/4 இன்ச்சஸ் வந்து கரெக்ட்டா வருது. அதே மாரி ரெடி மெஷர்மென்ட்லயும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 7 1/4 இன்ச்சஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கு. ஸோ, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஷோல்டர் வந்து 6 இன்ச் வச்சிருக்கோம். ஆர்ம் ஹோல் லென்த் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 5 1/2 இன்ச் வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் கட்டிங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்ப ஷோல்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 2 1/2 இன்ச் இருக்கு. அது கூட வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா, ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்காக. டோட்டலா 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடுறேன். ஏன்னா, நம்ம கட்டிங் போடுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல. அதுக்காக வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிட்டு, பாக்ஸ் போட்டு ரவுண்ட் ஷேப் எல்லாம் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ நெக்கோட விட்த் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 2 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சைட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, கரெக்ட்டா வந்துட்டு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 9 1/4 இன்ச்சையும், 8 1/4 இன்ச்சுக்கும் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா? அந்த 2யும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் கட்டிங் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்ட்டா இருக்கா? இல்ல நமக்கு வந்துட்டு ஏதாவது டிஃபரன்ஸ் வருதா? அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம மெஷர்மென்ட் எடுக்கலாம். பேக் சைடு மெஷர்மென்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 20 இன்ச்சஸ் வந்து வருது. அந்த மெஷர்மென்ட்ட வந்து சைட்ல நான் எழுதிக்கிறேன். அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு மெஷர்மென்ட் எடுக்கிறப்போ மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹூக் பட்டி, வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் நான் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு, வி பட்டி வரைக்கும் நான் வந்து மெஷர்மென்ட் எடுத்துக்கிறேன். 8 1/2 இன்ச் வந்து இருக்கு. ஸோ, அதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஹூக் பட்டி சைடு வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு 1/2 இன்ச் வந்து ஹூக் பட்டி சைடும் விட்டு தான் மெஷர்மென்ட் எடுக்கணும். சரிங்களா? டோட்டலா வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு ஒரு 1 இன்ச் தேவைப்படுது. இப்போ ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு, நான் சைடு ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றேன். 8 1/2 இன்ச் இருக்கு. ஸோ, 2 சைடும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 8 1/2 இன்ச் வந்து இருக்கு. இப்போ இந்த 3 மெஷர்மென்ட்டையும் நீங்க வந்து கூட்டுங்க. சரிங்களா? டோட்டலா வந்து பார்த்துட்டீங்கன்னா, 37 இன்ச்சஸ் வரும். அத வந்து நீங்க 4ஆ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, 9 1/4 இன்ச்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ, நம்ம மார்க் பண்ணது வந்து பார்த்துட்டீங்கன்னா, கரெக்ட் தான். இந்த கட்டிங் மெத்தட்ல வந்து நீங்க ஒரே ஒரு விஷயத்த வந்து நல்லா மனசுல வச்சுக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? ஆர்ம் ஹோல் உயரமும் வந்துட்டு ஃபிக்ஸ்டு. சைட்ல இருந்து மார்க் பண்றோம் இல்லைங்களா? அந்த லைனும் ஃபிக்ஸ்டு. ஷோல்டர் மட்டும் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணுமோ தவிர, நீங்க வந்து ஆர்ம் ஹோல் உயரத்த வந்து இன்கிரீஸ் பண்ணவோ, டிக்ரீஸ் பண்ணவோ கூடாது. சரிங்களா? அதே மாரி செஸ்ட் ரவுண்டையும் ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம். இல்லைன்னா குறைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு குறைச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஷோல்டர் மட்டும் தான் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப 6 இன்ச் வச்சு உங்களுக்கு எச்சா வருது அப்படின்னா, நீங்க வந்து 5 1/2 இன்ச் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ, அத மட்டும் நீங்க மறக்காம கவனமா வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. காமனா எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, செஸ்ட் ரவுண்டுக்கும், வெய்ஸ்ட் ரவுண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 4 இன்ச்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அத பேஸ் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து இருக்கும். பிகினர்ஸ் வந்து அளவு எடுத்து ஸ்டிச் பண்றதுக்கு இந்த மெத்தட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி தான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 90% பீப்பிள்க்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? மீதி அந்த 10% வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப லீனா இருப்பாங்க. இல்லைன்னா அவிங்க பாடி ஷேப் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? அத எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம அளவு ப்ளவுஸ் பார்த்தாவே வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த மாரி செஸ்ட் ரவுண்டுக்கும், வெய்ஸ்ட் ரவுண்டுக்கும் 4 இன்ச் டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அப்படியே ஒரு கிராஜுவலா வரும். சரிங்களா? இந்த மாரி இருந்தது அப்படின்னா, இந்த மாரி நம்ம வந்து மார்க் எடுத்து கட்டிங் போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஸ்ட்ரெய்ட் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ, அத பேஸ் பண்ணி இந்த கட்டிங் வந்து இருக்கு. சரிங்களா?
ஒரு சிலரோட டவுட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ வேஸ்ட் ரவுண்ட் வந்து 7.25 இன்ச் இருக்கு. அது கூட ஒரு 1 இன்ச் வந்து டாட்காக ஆட் பண்ணிட்டு 8.25 இன்ச் வந்து மார்க் பண்றோம். இப்போ நம்ம தைக்கிறப்பவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 8.25 இன்ச் தான் வைக்கணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பா வந்துட்டு 8.25 இன்ச் வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அந்த 1 இன்ச் வந்து டாட் பிடிச்சுருவோம். சரிங்களா? அப்போ வந்துட்டு அது ஈக்குவல் ஆயிடும். இப்போ வந்து நீங்க டேப் வச்சு மெஷர்மென்ட் எடுத்து பாருங்க. டாட் பிடிச்சது போக நமக்கு வந்து 7.25 இன்ச் இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம். இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த மெத்தட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நான் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணேன். நல்லாவே இருந்தது. இந்த ப்ளவுஸ் தான் வந்து நான் தச்சு குடுத்தேன். கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து சொல்லல. அளவு ப்ளவுஸ் குடுத்த மாரியே தான் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, மெஷர்மென்ட் எதுவும் மிஸ் ஆகாம அவ்ளோ நீட்டா வந்து நம்மளால கட்டிங் போட முடியும். கண்டிப்பா இந்த மெத்தட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். செஸ்ட் ரவுண்டு காமன் சரிங்களா? அதே மாரி வேஸ்ட் ரவுண்ட் காமன், ஆர்ம் ஹோல் ரவுண்டும் காமன் சரிங்களா? அத பேஸ் பண்ணி நம்ம ஷோல்டர் வந்து மாத்திக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்கும்.